2025ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா நடக்கணும்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய பேர் நான் கரெக்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்ல நடந்த ஒரு ரீசென்ட்டான நிகழ்வ வச்சு நான் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சண்டே ஈஷா கிராமோத்சவத்தோட ஃபைனல் நடந்துருச்சு. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டா வீரேந்திர சேவாக் வந்திருந்தாரு. என்னையும் என் கூட ஒரு சில கிரியேட்டர்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் அந்த ஈவென்ட்ட வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட iPhoneல எடுத்தேன். அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே இல்ல. என் கூட இருந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் சூப்பரான வீடியோ எடுத்திருந்தாங்க. ஏன்னா, அவங்க கையில வந்து ஒரு DSLR இருந்துச்சு. அந்த செகண்ட் நான் ஒரு கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணேன். வித்தின் 24 ஹவர்ஸ் என் கையில ஒரு கேமரா இருக்கு. இந்த கேமராவ எப்படி நான் 24 ஹவர்ஸ்ல மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்குனேங்கிறத இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் கேமரா வாங்கணும்னு முடிவெடுத்த பிறகு, அடுத்த நாள் வந்து காலையில Amazon ஓப்பன் பண்ணி, எந்த கேமரா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கேமரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த ஆசைப்படுறீங்களோ, அது உங்களுக்கு கிடைச்ச மாரி ஃபீல் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கேமரா ஷோரூம் போயிட்டு, அந்த கேமராலாம் எடுத்து யூஸ் பண்ணி, ஒரு கேமரா என் கையில இருந்தா எப்படி இருக்கும்ன்றத ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த மாடல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்டாரு, நீ வாங்குறதுக்கு எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாரு. என்கிட்ட இந்த கேமரா வாங்குறதுக்கான ஃபுல் காசு இல்ல. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்குறதுக்காக நான் இப்போ பார்த்துருக்கேன்னு சொன்னப்ப, என்னோட கிரெடிட் கார்டு தரேன், நீ யூஸ் பண்ணிக்கோ. நீ எனக்கு மாசம் மாசம் இஎம்ஐயா கட்டிடுன்னு சொன்னாரு. அப்பயுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஏன்னா, அவர் வந்து சிதம்பரத்துல இருந்தாரு. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். அவரு அங்கருந்து இங்க வந்து எனக்கு பே பண்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமா இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த கடையில ஒர்க் பண்ணவரும் ஹெல்ப் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு லிங்க் ஒண்ணு ஜெனரேட் பண்ணி தரேன். அதுலேருந்து அவர் அங்கருந்தே பே பண்ணா நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட இங்க டெலிவரி பண்ணிருவேன்னு சொன்னாரு. அதே மாரி லிங்க் ஜெனரேட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷத்திலேயே அவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்த 10 நிமிஷத்துல என்ட்ட வந்து இந்த கேமரா இருந்துச்சு. எப்படி இது இவ்ளோ குயிக்கா நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுறதோட நிறுத்தாம, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அந்த பொருள நீங்க அடையறதுக்கான ஒரு அடியா எடுத்து வைக்கணும். இந்த யூனிவர்ஸ் உங்க இன்டென்ஷன பார்க்கும். உங்க இன்டென்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்து, உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு அலைன் பண்ணி குடுக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனோட நிறுத்திக்காம, அதுக்கான எஃபோர்ட்டும் நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாவே கிடைக்கும், நடக்கும். இந்த 2025 எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா இருக்கட்டும்.